அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். செய்யும் தொழிலிலும் நன்கு வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது புகழ் பெருகும். தங்களது நிலை நன்கு உயரும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்க வேண்டும். இல்லையெனில் சண்டை சச்சரவுகளுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராசனமாக இருப்பதால் சில மேசராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது புகழ் நன்கு பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு அதனால் பலவித இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு
உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையுடன் தாங்கள் மேற்கொண்டாலே தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். தாய் வழி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்களும் உண்டாகும். சில அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். எதிலும் பொறுமையுடன் தாங்கள் செயல்பட்டாலே தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றிகளை பெற இயலும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல பணவரவு உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ராசிக்கு உண்டான யோகாதிபதி மறு கோணம் ஏறி அமர்ந்து இருப்பதால் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது பணியினை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சில சிம்மராசி என்பவர்கள் புதிய வீடுகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதும் வந்தும் திருமணமாகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறு
இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். புது நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்து கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு நிலபலன்களின் சேர்க்கை உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களது மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேல அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளான பிரச்சனைகள் நிகழும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும்.
செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். தங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய நட்பும் அதனால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பண வரமும் பொருள் வரமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்கள் மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் மிகவும் எளிதில் வெற்றி பெற ஏற்ற காலமாக உள்ளது. நிலபுலன்களில் சேர்க்கை உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். திருமணம் வயது முந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்களை தற்சமயம் தவிர்ப்பது நல்லது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியாக ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில்
நடைபெறும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில அன்பர்களுக்கு இன்னல்கள் உண்டாகும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் தற்சமய வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில மகர ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக திறம்பட செய்து முடிப்பீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது நிர்வாக திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் நிகழும். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு செயலையும் தாங்கள் நிதானத்துடன் மேற்கொண்டாலே அனைத்து காரியங்களிலும் தங்களால் சிறப்பாக செயல்பட இயலும். சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். சில அன்பர்களுக்கு பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமண வயது முன்னும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள நேரிடும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை.
சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு புத்திர பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கும்பராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 2:46 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 2:46 முதல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் 12:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் 12:23 முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு 7:34 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது.